கருமையான மனமகிழ்ச்சியின் மாலை வெளிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலுமாக கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சத்தியங்களை ஆண்டவரே கேட்டு அறியத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய செவியையும் நீர் திறந்தருளும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தியானத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இன்றைய தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மேக்கிங் டிசைபிள்ஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் சீஷர்களை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய உயிர்த்தெழுந்த நாதராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக நமக்கு ஒரு பிரதான கட்டளை கொடுத்தார். நமக்கு தெரியும், மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, புறப்பட்டு போய் யாவரையும் சீஷராக்குங்கள் அப்படிங்கிற கட்டளை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதில் நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இரண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த தலைப்பை நாம் அணுக இருக்கிறோம். இதற்கு உதவியாக நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம் 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியாவின் வாழ்க்கையை குறித்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம சற்று தெரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த எலியா வாழ்ந்த காலகட்டம், அந்த காலத்தில் என்ன நடந்தது, யார் ஆட்சியில் இருந்தார்கள், அந்த காலம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு தெரிந்து கொள்வது நம்முடைய தலைப்புக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் வசனங்கள் 29, 30, 31. யாராவது வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய நானே வாசிச்சிடுறேங்க மைக்ல, நீங்க பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்திலே உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். சாலமோன் ராஜாவுடைய காலகட்டத்திற்கு பின்பதாக ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறது 2ஆக பிரிகிறது. வடக்கு தேசம் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி சமாரியாவை தலைநகரமாக கொண்டு அங்கே ஆட்சி செய்யப்படுது. தெற்கு தேசம் யூதேயா தேசம்னு அழைக்கப்படுது. அதனுடைய தலைநகராக எருசலேம் இருக்குது. அப்போ இங்கே ராஜாக்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரித்திர பின்னணி. இப்போ இந்த பின்னணியில் இஸ்ரவேல் தேசம் வடக்கு தேசத்தில் 7வது ராஜாவாக ஆகாப் என்கிற ராஜா அரசாண்டு வருகிறார். அப்போ அவருடைய காலகட்டத்தில் ராணியா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நமக்கு தெரியும். ஏசபேல் அங்கே ராணியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு அடுத்த வசனம் சொல்லுது. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். அப்போ இவர்களுடைய ஆட்சியிலே இந்த இஸ்ரவேலின் மேல் 7வது ராஜாவாக இருக்கிற இந்த ஆகாப், அதே போல ஏசபேல், இவர்களுடைய ஆட்சியிலே இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விக்கிரக ஆராதனைகளும் அஸ்திரோத்துக்கு ஆராதனைகளும் அநேக பாகால் தெய்வங்கள், பகன் வர்ஷிப்னு சொல்லுவாங்க, அநேக விக்கிரகங்களுக்கு வழிபாடை செய்கிற, அவர்களுக்கு பலிபீடங்களை கட்டின, ஆவிக்குரிய ரீதியிலே சோரம் போன ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் 1 ராஜாக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே நமக்கு எலியா அப்படிங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி அறிமுகமாகிறார். இந்த எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை இந்த 2 அதிகாரம் 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்ம உலக பிரகாரமாக சொல்லணும்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ஹீரோயிக் இன்ட்ரோடக்ஷன், ஒரு கதாநாயகனை போல அவர் அறிமுகமாகிறது நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே எலியாவுக்கு கொடுக்கப்படுகிற பேரே என்னங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அதே போல அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும், எலியாவின் வார்த்தையின்படி பனியும் மழையும் பெய்யாதிருந்தது அப்படின்னு இருக்கும். அப்போ
ஒரு மனுஷனுடைய ஜெபத்தையும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் கேட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு, வானத்தை அடைச்சு போட்டதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரிட்ல இவர் இருக்கிறதையும் காகங்களை கொண்டு போஷிக்கப்பட்டதையும், சாரிபாத் ஊர் விதவையினுடைய வீட்டிலே இவர் போஷிக்கப்பட்டது, அங்கே நடந்த அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் 17வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகனை உயிர்த்தெழ செய்தார் இவர் அப்படிங்கிறதோடு கூட அந்த அதிகாரம் நிறைவடையும். இந்த இடத்துல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், எலியாவின் வார்த்தையின்படி பானையிலே மா செலவழிந்து போகவில்லை. அப்போ இந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த இடத்துல செய்தார்னு சொல்லி நம்ம வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். அப்படியே நீங்கள் 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே இந்த மோசமான பாகால் விக்கிரக வழிபாட்டிலே ஊறி போய் கிடக்கிற இந்த ஆகாப் ராஜாவை இந்த எலியா நேருக்கு நேர் போய் சந்திப்பார். பொதுவாக கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறாருங்கிறது இஸ்ரவேல் அனைத்திலும் பிரசித்தம். அப்போ இந்த ராஜா ஒரு பாகால் வழிபாட்டில் விக்கிரக ஆராதனையில் இருக்கிற ஒரு ராஜா தான். ஆனால் இவர் நேரடியாக போய் அந்த ராஜாவை சந்தித்த காரியங்களை எல்லாம் நீங்கள் 18வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும், அங்கே கர்மேல் மலையிலே எப்படிப்பட்ட ஒரு மகா வல்லமையுள்ள ஒரு காட்சியும் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமும் நடந்ததுங்கிறதுலாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஹாப் கிட்ட அவர் சொல்வார், நீர் போய் என்ன பண்ணுங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் வரவழைங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம செய்யலான்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு அழைப்பை கொடுப்பாரு. அந்த இடத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்போது சோரம் போய் கிடந்த இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே ஒரு பெரிய அழைப்பை அவர் கொடுப்பார். 18வது அதிகாரம் 21வது வசனத்தில், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு பெரிய அழைப்பை கொடுத்த ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருப்பார். தொடர்ந்து நடந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். 18வது அதிகாரம் 36, 37, 38 வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து அவர் என்ன பண்ணுவார், கர்த்தர் தெய்வம்னு சொல்லி மக்களுக்கு முன்பாக அவர் திடசாட்சியாய் அறிவித்து அந்த அறைகூவலை அவர் நிறைவேற்றினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாக திரும்பினாங்கிறதையும் பார்க்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா வாசிங்க, 18வது அதிகாரம் 39வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஜனங்கள்லாம் கர்த்தர்கிட்ட மனம் திரும்பி வர்றாங்க. அடுத்த ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு எங்க கொண்டு போறாங்க, இவங்க இருக்கிறது எவங்க, கர்மேல் பர்வதத்துல இவங்க இருக்காங்க. ஆனா இவங்க எங்க பிடிச்சிட்டு போறாங்க, கீசோன் ஆற்றங்கரைக்கு பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு பர்வதத்துல இருந்து சமவெளிகளில் ஓடுகிற ஒரு கீசோன் ஆற்றங்கரைக்கு இவர்கள் பிடித்து கொண்டு போறாங்க. 450 பேரை ஒருத்தர் கூட விடாம எல்லாம் என்ன பண்றாங்க, எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த தூரம் எவ்வளோன்னு நீங்கள் அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அனாலிசிஸ் ஆஃப் பைபிள்னு ஒரு காரியம் இருக்குது. அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்மேல் மலையிலிருந்து இந்த கீசோன் ஆற்றங்கரை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 5 கிலோமீட்டர் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பாரதி நகர்லேருந்து நம்ம பிரஃப் சர்ச்சுக்கு போகிற அளவுக்கான தூரத்தை என்ன பண்ணுறாங்க, 450 தீர்க்கதரிசிகளை பிடிச்சு ஒருத்தர் கூட தப்பி போக முடியாதபடி எல்லாரையும் மலைகளிலே கொண்டு போய் வெட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் வெட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது எதை காட்டுது அப்படின்னா, கர்த்தருக்காக அவர் வைத்திருக்கிற வைராக்கியம். அதே போல இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் பொழுது ஆகாப் ராஜா அங்கே ஒரு சாட்சியாக நின்றுட்டு இருக்கிறார். இந்த பாகால் தெய்வத்தை வழிபட்டு அந்த தீர்க்கதரிசிகளை போஷித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வழிநடத்தி வருகிற இந்த ஆகாப் ராஜா எங்க இருக்காரு, இந்த சம்பவம் நடக்கும்போது அதே கர்மேல் பர்வதத்துல தான் அவர் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ராஜாவுக்கு அவர் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அந்த இடத்துல. அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மறுபடியும் என்ன பண்ணுறாரு, வெட்டி முடிச்சுட்டு அவங்களெல்லாம் கீசோன் ஆற்றங்கரையில் வெட்டி போட்டுட்டு மறுபடியும் கர்மேல் பர்வதத்துக்கு போகிறாரு. போய் அங்கே அந்த மழைக்காக அந்த விண்ணப்பம் நடக்கும். அந்த உள்ளங்கை எத்தனை சிறிய மேகத்தை பார்ப்பாரு. மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா, நீ உன்னுடைய இடத்துக்கு போன ஆகாபுக்கு சொல்லிட்டு, கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவோடு கூட இருந்ததுனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் போகிறாரு. அங்கே அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகாப் ராஜா ரதத்தில் போயிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு கூட ஓடி அந்த இடத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து
இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது இஸ்ரவேல் அப்படின்னு. இஸ்ரவேல் அப்படிங்கிறது தேசம், ஆனால் இந்த ஆங்கிலத்தில் ஜெஸ்ரேல்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த ஊரில் ஒரு பகுதி, இஸ்ரவேலினுடைய ஒரு பகுதி. அதை வந்து 2வது தலைநகரம்னு சொல்லுவாங்க. ஆஹாப் ராஜாவுடைய குளிர்கால அரண்மனை இருந்த இடம் தான் இந்த இஸ்ரேல். அவங்களுடைய தலைநகரம் வந்து சமாரியா தான். ஆனால் குளிர்காலத்திலே ஒரு பெரிய அரண்மனை ஆஹாபுக்காகவும் எசபேலுக்காகவும் இந்த இஸ்ரேல் நாட்டிலே அப்படிங்கிற அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற பகுதியிலே கட்டப்பட்டிருந்தது. அப்போது அந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து இந்த இஸ்ரேலுக்கு போகிற தூரம் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர். அதாவது சொல்லணும்னா நம்ம இடத்துல இருந்து இப்போ சென்னி மலைக்கு நீங்கள் நடந்து போனீங்கன்னா இல்லை ஓடி போனீங்கன்னா எவ்வளோ தூரத்தை நீங்கள் கடக்கணுமோ அவ்வளோ தூரம் அவர் கடந்து ஓடி போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய காலத்தில் நல்ல ரோடு வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எலியாவுடைய காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ராஜவீதிகள் வந்து ரொம்ப குறைவு தான். எல்லாம் கல்லு முள்ளுமான பாதையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து அந்த தூரத்தை ஓடி போய் அந்த ரதத்துக்கு முன்னாடி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் நமக்கு காட்டுகிற இந்த எலியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகா பெரிய வல்லமையுள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா? அப்படிதான் இந்த 2 அதிகாரமும் நமக்கு தெரியும். இப்போ அப்படியே 19வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து காரியம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே நம்ம பார்க்குற எலியா யாருன்னு யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். மைக் இருந்துச்சுன்னா யாராவது வாசிச்சிருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். யாருங்க? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். யாரை பத்தி எங்க சொல்றாங்க? பெரிய தீர்க்கதரிசின்னு அந்த இடத்துல சொல்லப்படல. மகா பராக்கிரமங்களையும் வல்லமைகளையும் செய்வித்த ஒரு மனுஷன் சொல்லப்படல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற வல்லமையுள்ள ஊழியக்காரனும் அந்த இடத்துல சொல்லப்படல. உங்களையும் என்னையும் போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா. போதுங்க. இந்த அதிகாரம் 19வது அதிகாரம் நமக்கு காண்பிக்கிற எலியா எப்படிப்பட்ட ஒரு எலியான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மை போல, உங்களை போல, என்னை போல பாடுகள் நிரம்பி வழிந்த உலக பிரகாரமான பாடுகளிலே உழன்று கொண்டிருந்த ஒரு எலியாவை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த 17, 18 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இதை ஏன் இந்த இடத்துல மறுபடியும் நான் ஒரு குயிக் ரீகேப் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இது வரைக்கும் இருந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் 19வது அதிகாரத்தில் அப்படியே எப்படி அந்த நிலைமை தலைகீழாக மாறி போச்சுங்கிறது நமக்கு புரியும். 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். இப்ப வந்து ஆகாப் வந்து அந்த குளிர்கால அரண்மனையில எசபேல் இருக்கிறாங்க. அவர் அந்த இஸ்ரேல், தமிழ்ல வந்து இஸ்ரேல்னு ஒரு இடம் இருக்கு, அங்க அந்த இடத்துல தான் அவர் போறாரு. அந்த குளிர்கால அரண்மனையில போய் அங்க கர்மேல் பர்வதத்துல நடந்த எல்லா காரியங்களையும் ஆகாப் யாருக்கு சொல்றாரு? ஏசபேலுக்கு சொல்றாரு. தன்னுடைய மனைவியாகிய ஏசபேலுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாரு. நிறைய கணவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. எந்த மனைவி வந்து கணவர்கிட்ட கேட்பாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அங்க போனேன், இங்க வந்தேன், அவ்வளவுதான். வெளியில நடக்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் எவ்வளோ ஆவிக்குரிய கணவரா இருந்தாலும், தனக்கு வாய்த்தது எவ்வளோ நல்ல மனைவியா இருந்தாலும் நிறைய கணவர்கள் கிட்ட இருந்து அந்த டீட்டெயில்ஸ் வராது. பாவம், அவங்களுடைய அமைப்பே அப்படிதான் இல்லையா? அவங்களோட அமைப்பே அப்படிதான். அவங்களால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நம்ம நிறைய பேசுவோம், அவங்க வாயை பேச மாட்டாங்க, அப்படிதான். ஆனா இந்த ஆகாப் வந்து ஒரு ராஜாவா இருக்கிறாரு இல்ல, அவருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். ஆனா கடகடன்னு ஓடி போய் கர்மேல் பர்வதத்துல என்ன நடந்ததுன்னு இந்த வீணா போன ஏசபேல் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு. அவரோட மோசமான ஒரு மனுஷி. நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய மனைவிக்கு டீட்டெயில்ஸே தெரியாது, சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எது ஆகாததோ, எது அயோக்கியத்தனம் பண்ணுதோ, அந்த மாதிரியான மனைவிகளுடைய கணவர்கள் எல்லாம் போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுவாங்க. அதுதான் நமக்கு இந்த இடத்துல இருந்து தெரிகிற ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன். நிறைய அனுபவம் இருக்கு போல, அதனால எல்லாரும் சிரிக்கிறீங்க. சரி, சந்தோஷம். அப்போ இந்த ஆகாப் போய் நடந்ததை இன்ச்சா இந்த எசபேல் கிட்ட சொல்றாரு. ஏன் அப்படிங்கிறதுக்கு காரியம் இருக்கு. நான் சொந்தமா என்னுடைய கதையை இட்டு கட்டி சொல்லல. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா எசபேலுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 450 பேரையும் பிடிச்சி ஊர்வலமா கூட்டிட்டு போய் இவன் வெட்டி போட்டான், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எசபேல்னு இவர் வந்து புலம்பிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனத்துல அந்த அம்மா கொதிச்சு எழுந்து என்ன பண்றாங்க, அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். இந்த அம்மா ஆள் அனுப்பி எலியாவுக்கு என்ன பண்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. நாளைக்கு நேரம் நீ க்ளோஸ், முடிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்னிங்கை கொடுக்குறாங்க. இப்போ எலியா என்ன பண்ணியிருக்கணும்,
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகிய நான் இல்ல இப்பதான் ஒரு பராக்கிரமமான ஒரு செயலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஏசபேல் என்ன, யார் வந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நின்றுக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது, இப்படி வந்து உனக்கு உன்னுடைய ஜீவனுக்கு ஆள் வந்து நேரம் குறிச்சிட்டா ஏசபேல், நாளைக்கு நேரம் நீ முடிஞ்சிட்ட எலியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன பண்றாரு? அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இவர் எங்க இருக்கிறாரு? இஸ்ரவேலிலே இரண்டாவது தலைநகரமாகிய குளிர்கால அரண்மனை இருக்கிற ஆகாபுடைய எசபேலுடைய குளிர்கால அரண்மனை இருக்கிற இஸ்ரேல் அப்படிங்கிற பட்டணத்திலிருந்து இவர் எங்க ஓடி போறாரு? யூதேயான வேறொரு தேசத்துக்கு ஓடி போறாரு, பக்கத்து தேசத்துக்கு ஓடி போறாரு. அங்க வந்து இருக்கிற அதுவும் வனாந்தரத்துக்கு போறாரு, பெயர்செபாவின் வனாந்தரங்களுக்கு போறாரு. சரி, ஏன் இப்படி போறாரு? ஏன் போறாருன்னா, இந்த ஆகாப் ஏசபேலுடைய ஆட்சி எங்கேயே முடிஞ்சிடுதுங்க, வடக்கு தேசமாகிய இஸ்ரேல்லே முடிஞ்சிடுது. அப்போ பக்கத்து ஊருக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டா யாரும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. அங்க யார் ராஜாவா இருக்கா? இங்க ஆகாப் ராஜாவா இருக்காரு வடக்கு தேசத்துல. தெற்கு தேசமாகிய யூதேயா தேசத்துல அந்த சமயத்துல யோசபாத் ராஜாவா இருக்கிறார். யோசபாத் கொஞ்சம் நல்ல மனுஷன், கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன். சரி, அங்க போனா எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடத்துக்கு அவர் ஓடி போகிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாரையும் பிடிச்சி 5 கிலோமீட்டர் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்டி போட்ட அந்த எலியா இங்கே தன்னுடைய பிராணனுக்கு பயந்து இத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்ச மனுஷன்தான். ஆனால் தன்னுடைய பிராணனுக்கு பயந்து இவர் ஓடி போகிறார். எங்கே ஓடி போகிறார்? பெயர்செபாவின் வனாந்திரங்களுக்கு ஓடி போகிறார். இந்த இஸ்ரேலிருந்து இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த இஸ்ரேல் இருக்கிற அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இந்த பெயர்செபாவின் வனாந்திரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர். சரிங்களா? 200 கிலோமீட்டர் தூரம் ரெண்டுக்கும் நடுவில். அப்போது இந்த மனுஷன்கிட்ட குதிரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் கால்நடையும் ஓட்டமுமா நடந்து என்ன பண்ணுறாரு? வேலைக்காரன் மட்டும்தான் கூட இருக்கிறான். அங்கேருந்து என்ன போகிறாரு? பெயர்செபா போயிட்டார். ஈரோட்லேருந்து ஹொசூர் வரைக்கும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தை இந்த மனுஷன் வந்து ஓட்டமும் நடையுமா என்ன பண்ணியிருக்காரு? பயந்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொள்ள ஓடி போய் அங்கேயும் ஆபத்து பின்தொடர்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறாரு? ஏதாவது தகவல் வரட்டும்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை அங்கே நிறுத்தி வச்சுட்டு அவர் வந்து ஒரு சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து, அதுதான் உச்சகட்டம். வாசிங்க, அடுத்த வசனம். அவன் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. எலியா தன்னை குறித்து எப்பவுமே சொல்றது, மனத்துல மழையும் பனியும் பெய்யாதிருக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். இவ்வளோ நாள் அதே டைலாக் தான். ஆனால் இப்போ உயிருக்கு வந்து நாள் குறிச்சிட்டாங்க, இசபேல் தேடி வரான்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு? போதும் கர்த்தாவே, நான் யாருன்னு சொல்கிறாரு. அவர் தன்னை எங்கே என்னன்னு சொல்கிறாரு? என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல. அப்படின்னா நான் யாரு? நான் ஒரு பாவி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ தான் எலியா வாயிலிருந்து வருது. உயிருக்கு பயந்து ஓடி போய் ஒரு துன்ப காலத்தில் இருக்கும் பொழுது தான் என்ன வருது? தனியாக உட்காந்துருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல எலியா வாயிலிருந்து வருது, போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவன் போயிடுச்சுன்னா போட்டோம், நான் வந்து பாவியான ஒரு மனுஷன் அப்படின்னு அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு, இல்லைங்களா? எல்லாருக்கும் வாழ்க்கையில் நம்முடைய வேதாகமத்தில் நம்ம எந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவர்களுக்கு மகா உன்னதமான பக்கங்களும் இருக்கும், மகா மோசமானன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப துக்ககரமான, இல்லை ரொம்ப கடினமான, அது வந்து எதிர்கொள்ளுகிறதற்கு ரொம்ப சிரமமான சூழல்களை அவங்க சந்திச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய கண்கள் எப்போவுமே வல்லமையான பக்கங்களை மட்டுமே அதிகமாக பார்த்ததை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் இந்த மனுஷர்கள் தங்களுடைய ரொம்ப வேர்ஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட், ரொம்ப கீழான ஒரு நிலைமையிலே, பவுலுடைய பாஷையில் சொல்ல போகணும்னா தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான சூழல்கள் இருக்கும் பொழுது தான் மனுஷர்களுக்கு என்ன வரும்? தாங்க கடவுள் முன்னாடி யாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கடவுள் கொடுக்குறாரு. அதனால கூட அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் நேரிடுதோ என்னவோ. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எலியா வந்து ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியா 17-18. ஆனால் இந்த 19ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற இந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய சீஷனாகிய எலியாவுடைய வாழ்க்கையை நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர்
கர்த்தருடைய சீஷனாகிய எலியா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய் போதும்னு உட்கார்ந்துருக்கிறாரு, சூரிய செடிக்கு கீழே ஜீவன் போகட்டும்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு. ஆனா இதுல ஒரு முரண் என்னன்னா, தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க தான் 200 கிலோமீட்டர் ஓட்டமும் நடையுமா வந்தாரு. அப்ப என்ன, உயிர் பயம், அவ்வளவுதான். உயிரெல்லாம் போகணும்லாம் எண்ணம் கிடையாது, ஆனா உயிர் பயம். அந்த உயிர் பயம் ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பேச வச்சிரும், என்ன வேணாலும் புலம்ப வச்சிரும். அப்படி ஒரு சூழல்ல இருக்கிற இந்த எலியாவை கர்த்தர் அப்படியே விட்டுடல. தன்னுடைய கிருபைகளிலிருந்து மாறாத கர்த்தர் என்ன பண்றாரு, 2 முறை எலியாவுக்கு போஜனத்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு. நல்லா தூங்க விடுறாரு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்குனா எப்படி ஒரு தூக்கம் வருமோ அப்படி ஆழமான ஒரு தூக்கத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஊழியக்காரனை கைவிடாத கடவுள் அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய எவ்வளோ சோர்வு இருக்கும், ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டமும் நடையுமா வந்தால் அவ்வளோ சோர்வு இருக்கும் நிச்சயமாக. அந்த சோர்விலிருந்து தன்னுடைய ஊழியக்காரனுடைய உடல் பலப்படும்படி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீஷனுடைய உடல் பலப்படும்படி அவனுடைய உடலே அந்த இடத்துல கடவுள் போஷிச்சதை நம்ம பார்க்க முடியும். அப்போ போஷிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடவுள் வந்து என்ன திட்டத்தை வச்சிருக்காருன்னு சொல்றாரு. வாசிங்க, ஒரே நிமிஷம். 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். வெகு தூரம், ரொம்ப தூரம் நீ போகணும் இல்லையா, நீ எந்திரி அப்படின்னு சொல்றாரு. எழுப்பி என்ன பண்றாரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, உன்னுடைய ஊழியம் இன்னும் முடிஞ்சு போகல, உன்னுடைய சீஷத்துவம் இன்னும் முடிஞ்சு போகல, நீ எந்திரி, இன்னைக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிடுறாரு. அந்த தூரம் எவ்வளோ, அவர் எங்கே போகிறாரு, அடுத்து இவர் கர்மேலிருந்து எங்கே போகிறாருங்க. அடுத்த வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து கர்மேல் பெயர்ஷெபாவுடைய வனாந்திரங்களிலிருந்து அவர் எங்கே ஓடி போகிறாரு, ஓரேபுக்கு ஓடி போகிறார். அந்த பெயர்ஷெபாவிலிருந்து ஓரேப் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர். ஈரோட்லேருந்து நீங்கள் கும்பகோணத்துக்கு நடந்து போனால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் இந்த மனுஷன் வந்து வனாந்திரங்கள் வழியா, முள்ளுள்ள இடங்கள் வழியா, கல்லுள்ள இடங்கள் வழியா, ஆறுகள் வழியா என்ன பண்ணுறாரு, கடந்து போகிறாரு. அந்த இடத்துல அந்த வார்த்தை சும்மா சொல்லலை ஆண்டவர். நீ போக வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம்னு அவர் சும்மா சொல்லலை. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். அந்த பெயர்ஷெபாவின் வனாந்திரத்தில் அவர் இருந்த இடத்துக்கும் அவர் ஓரேபுக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அந்த மனுஷன் போகணும். அதனால தான் கடவுள் வந்து அந்த போஜனத்தை கொடுத்து நல்லா தூங்க விட்டு 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறார், ஓயாமல் நடக்க விட்டுருக்கிறார். நடக்க விட்டுட்டு நீ போய் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ அங்கே போய் சேர்றாரு. அங்கே போய் சேர்ந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கெபியில் போய் ஒழிஞ்சுக்குவார். அடுத்தது நீங்கள் அங்கே இருக்கும் ஒரு கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கெபியில் போய் தன்னை ஒழிஞ்சு, இங்கேயும் யாரும் பார்த்து நம்மளை போட்டு தள்ளிடக்கூடாதுன்னு போய் ஒழிஞ்சு உட்காந்துருப்பாரு. கால சீதோஷ்ண நிலைக்காகவும் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட அந்த ஒளிந்து கொள்ளுகிற டெண்டன்சி இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அப்போது அங்கே போனதுக்கப்புறம் கடவுள் வந்து 2 முறை அவரை கூப்பிடுவார். 2 முறையும் கேட்பாரு, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், டே உனக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு நம்ம லோக்கல் பாஷையில் கேட்கலாம். இங்கிலீஷில் ரொம்ப டீசெண்டாக கேட்கலாம், மேன் வாட் பிஸ்னஸ் டியூ யூ ஹேவ் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி உனக்கு இங்கே என்னப்பா வேலை, நான் உனக்கு வச்சிருக்கிற வேலை வேற ஏதோ ஒரு வேலை, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லி 2 வசனங்கள்லாம் ஆண்டவர் கேட்பாரு. பார்த்தீங்க அப்படின்னா 9வது வசனம் 13வது வசனம் 2 இடத்துலையுமே ஆண்டவர் கேட்பாரு, எலியாவே உனக்கு என்ன காரியம். போதுமா நம்ம தொடர்ந்து அதுக்கப்புறம் வாசிக்கலாம். இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்பார். அதுக்கு எலியா வந்து ரொம்ப அழகான பதில் சொல்வார். என்ன பதில் சொல்லுவார்னா, ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது பாருங்க, எலியா சொல்லி தான் தெரியும். அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க ஆண்டவரே, நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் ஒரு ஆளா இங்க மாட்டிட்டேன் ஆண்டவரே, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லா அயோக்கிய பசங்க சுத்தி இருக்கிறவெல்லாம், நான் மட்டும்தான். அந்த டைலாக்கோட அர்த்தம் அதுதான், நான் மட்டும்தான் உங்களை கும்பிடுறேன் ஆண்டவரே, நான் மட்டும்தான் யோக்கிய ஆண்டவரே, மற்ற எல்லாரும் அயோக்கிய பசங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காராம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு புதுசாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஆண்டவருக்கு எளியா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த எலியாக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. வாசிங்க 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று. எலியா, நீ ஒருத்தன் நான் நினைச்சுக்காது, எனக்கு சீஷனா இருக்கிறது நீ ஒருத்தன் மட்டும் இல்ல சாமி, இங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடையவர்களும் முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய கர்த்தருடைய சீஷர்களாகிய பிள்ளைகள் இன்னும் நிறைய பேர் மிச்சம் இருக்கிறாங்க. அதனால நீ மட்டும்தான்
மார்த்தட்டிக்காதடா அப்படின்னு கடவுள் ரொம்ப டீசெண்டாக அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த காலத்தில் நம்ம பேசுகிற பாஷையில் நம்ம சொல்லணும்னா அப்படிதான், சும்மா நிமிந்து நிற்காது, நீ மட்டும் இல்லை அடங்கு, எல்லா ஆட்கள் இருக்கிறாங்க, அப்படிதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். 2 முறை சொல்கிறார் அதுவும், சரிங்களா? அப்போது இந்த சொல்லிட்டு தான் முன்னாடி என்ன பிளான்னு அவர் சொல்கிறார், உன்னுடைய வேலை என்ன, அடுத்து நீ என்ன செய்யணுங்கிற வேலையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறார். ஆண்டவர் வந்து சீஷனாகி எலியாக்கு அந்த இடத்துல அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். இவன் சொல்கிறான், நான் மட்டும்தான் ஆண்டவருக்கு முன்பு வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்பர். ஆண்டவர் சொல்வார், நீ மட்டும் இல்லைடா, இரு உனக்கு அடுத்த வேலை இருக்குது, நீ என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, அடுத்த அந்த வசனத்தை படிங்கம்மா, 16வது வசனம் மட்டும் படிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகோவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதில் காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் அடுத்ததுல தான் வருது. ஆபேல் மேஹோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்நானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்போ எலியா எங்கெங்க இருக்கிறாரு? ஓரேப்ல இருக்கிறாரு, சரியா? இந்த ஓரேப்ல இருந்து அடுத்து இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு அடுத்த தலைமுறை ஊழியக்காரனை போய் இவர் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்றது தான் இப்போ ஆண்டவர் எலியாவுக்கு கொடுக்குற வேலை. ஆண்டவர் அந்த 18வது அதிகாரத்தில் அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு இல்லையா, மவுண்ட் கர்மேல் பர்வதத்தினோடு முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையாலுமே ஆண்டவர் எலியாக்காக வைத்திருந்த வேலை என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஊழியக்காரனை, ஒரு சீஷனை இஸ்ரவேலுக்காக ஆயத்தம் பண்ணுகிறது தான் ஆண்டவர் கொடுத்த வேலை. இப்போ எங்கெங்கேயோ போய் எப்படியோ ஆகி எலியா வந்து ஓரேபில் வந்து உட்கார்ந்துருக்காரு. இதை ஓரேப்னோடனே உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? மோசே இல்லையா? மோசேக்கு சீஷனாகிய மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இடமும் இதை தான், ஓரேப் தான். அப்போது அந்த ஓரேப்பில் தான் ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கடவுளாகிய கர்த்தர் தன்னுடைய சிஷ்யனாகிய எலியாவுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்து என்ன பண்ணுறாரு, நீ ஆபேல் மெஹிலோக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த ஓரேப்லேருந்து ஆபேல் மெஹிலோ எவ்வளோ தூரம்னா அதே 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர் இவர் மறுபடியும் ஓட்டமும் நடையுமா வந்து தான் எலிசாவுடைய ஊருக்கு வந்து சேர்ந்து அவரை அடுத்த தலைமுறை ஊழியக்காரனை அபிஷேகனுடைய பாதையிலிருந்து உயிர் பயத்தினால மாறி போயிடுறாரு. மாறி போய் போதும் கர்த்தாவேன்னு சொல்கிறாரு. சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் பாவி, என்னோட உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஒளிஞ்சு தான் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு கட்டத்தில் வெளியில் வராரு. கடவுள் வந்து தன்னுடைய திட்டத்தை சொல்லி அவரை திடப்படுத்தி, நீ போய் அடுத்த தலைமுறை சீஷனை எனக்காக உருவாக்குன்னு சொல்லி அவரை அனுப்புகிறாரு. இன்றைக்கி இங்கே இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அந்த எலியாவுடைய வாழ்க்கையோடு கூட பொருத்தி பார்க்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவருக்காக வைராக்கியமாக காரியங்களை செய்கிறவர்களாக, ஊழியங்களை செய்கிற மக்களாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சபை வாழ்விலும் சரி, நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிச்சவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இங்கே நம்ம உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய மனதில் என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை உங்களுடைய மனதிலும் போதும் கர்த்தாவே, போதும், எங்களுடைய சமுதாயம் இப்படி இருக்குது, எங்களுடைய தேசம் இப்படியா இருக்குது, எங்களுடைய திருச்சபை இப்படியா இருக்குது, எங்களுடைய திருமண்டலம் இப்படியாக இருக்குது, நாங்கள் என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்களுடைய முழங்கால்களை முடக்கி எப்படியாவது எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, அவ்வளோதான், என்னுடைய மகிமையின் பக்கங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு துக்கத்தோடு கூட, வருத்தத்தோடு கூட, மனதில் சஞ்சலத்தோடு கூட இங்கு நம்ம ஒரு வேளை பாரத்தோடு கூட அமர்ந்திருப்போமானால் கடவுள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என்னுடைய சீஷனாகிய உனக்கு இன்னும் நான் நிறைய வேலைகளை வச்சிருக்கிறேன், உனக்கு நான் நிறைய கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சில குறைவுகள் இருக்குது, ஆனால் அந்த குறைவுகள் எல்லாம் நான் நிறைவாக்குகிற கர்த்தரா, உன்னுடைய குருநாதராக இருந்து உன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும், பாவங்களை எல்லாவற்றையும் அழித்து தொடர்ந்து வாழ்க்கையில் உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆண்டவராக, கற்றுக் கொடுத்து வருகிற ஆண்டவராக நான் இருக்கிறேன். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இல்லைங்களா? இந்த எலியா ஒருவேளை இந்த எலியா வந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து ஆண்டவர் தனக்கு நியமித்த பாதையை விட்டு மாறாம இஸ்ரேலுக்கு போனார் இல்லைங்களா? ஆகாபுக்கு முன்பாக ஆகாப் ரதத்தில் போனார். ஆனால் அந்த இஸ்ரேலுக்கு அவர் போய் நின்னார் இல்லையா? அந்த இஸ்ரேல்ல இருந்து ஆண்டவர் கொடுத்த அடுத்த மிஷன் என்ன? எலிசாவை அபிஷேகம் பண்ணுறது. யாரோ ஒருத்தங்க பேசுறீங்க போலியே.
ப்ளீஸ் வெளியே போய் பேசிட்டு வாங்க தயவு செஞ்சு, ரெக்வஸ்ட். 18வது அதிகாரத்திலிருந்து நேரா ஆண்டவர் கொடுத்த அழைப்பை வந்து எலியா எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் போக வேண்டிய தூரம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 20 கிலோமீட்டர். இஸ்ரேலிருந்து எலிசா இருக்கிற ஊராகிய ஆபேத் மெஹோலா வந்து வெறும் 20 கிலோமீட்டர். ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாரு? இங்கிருந்து பெயர் சபாக்கு ஒரு 200 கிலோமீட்டர், அங்கிருந்து ஒரு 400 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர்லேருந்து மறுபடியும் ஆபேத் மெஹோலாவுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் நடந்து சுற்றி இருக்காரு. ஆனால் நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய பாதையிலிருந்து அவருடைய சீஷர்களாக இருந்தாலும் கூட அவருடைய சத்தம் கேட்காம நம்ம வழுவி போனால் கூட ஆண்டவர் வந்து நம்மளை அப்படியே விட்டுடுறதில்லை. தன்னுடைய சீஷர்களை ஒருபோதும் கைவிடாத ஒரு குருநாதர் யாருன்னா அது ஆண்டவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ மட்டும்தான் நினைக்காத, நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ செய், போதுமா போதாதான்னு நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உனக்கு நான் என்ன வேலையை சொன்னனோ அதை மட்டும் செய்யணும்னு சொல்லி ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பாடத்தை வந்து அந்த இடத்துல தன்னுடைய சிஷ்யனாகிய எலியாவுக்கு, தன்னுடைய சீஷனாகிய எலியாவுக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி காண்பிக்கிற ஒரு அழகான பகுதி தான் இந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எப்பவுமே ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற மக்களால தான், ஆண்டவருக்கு சீஷராக இருக்கிற மக்களால தான் ஆண்டவருக்கு என்று சொல்லி சீஷர்களை உருவாக்க முடியும். இது ஒரு பகுதி. அடுத்தது புதிய ஏற்பாட்டில், எம்மா நீ பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசுகிற, புதிய ஏற்பாட்டிலலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சண்டைக்கு வரவங்களும் இருக்கிறாங்கன்னா போகிற இடங்கள்ல. அதனால உங்களுக்காக புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ரோமர் 16வது அதிகாரம். இன்னைக்கு நம்மளோட செகண்ட் பைபிள் ரீடிங் ஆக்சுவலாக அதாக தான் இருந்தது. ரோமர் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 3வது வசனத்தை வாசிங்கம்மா. இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்க நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு தம்பதி இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானவர்களும் கூட. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அப்போ இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு அந்த காலகட்டத்திலே என்ன நடந்தது அப்படின்னு தெரியணும். நீங்கள் அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. அந்த அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க யாராவது. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய யூதனையும் அவன் மனைவியாகிய பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ஆகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். பவுல் வந்து அவங்கள பார்த்து போறாருன்னு சொல்ல முடியும். நம்ம சொல்றாங்க அந்த இடத்துல ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் கடவுள் நம்மளுக்கு முதல்ல இந்த அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல தான் என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நமக்கு வந்து அவங்கள காண்பிச்சு கொடுக்குறாரு. பிரிஸ்கில்லா ஏன் கொரிந்த தேசத்துல வந்தாங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு வரலாறு. அதை மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்ல விருப்பப்படுறேன். இந்த கிளவுதியு ராயன் அப்படிங்கிறவர் வந்து எம்பரர் கிளாடியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர் வந்து ஒரு ரோமன் எம்பரராக இருக்கார். அவருடைய ஆதீனத்தின் கீழே தான், அவருடைய கவர்னன்ஸின் கீழே தான் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த ரோமாபுரி தேசம் மொத்தமும், இத்தாலியா தேசம், இதெல்லாம் அந்த ரோமன் ப்ராவின்ஸ்குள்ளே இருக்குது. இப்போது நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அங்கே பல இடங்கள்லேருந்து, பல ஊர்கள்லேருந்து, பல தேசங்கள்லேருந்து பண்டிகைக்காக மக்கள் வந்து எருசலேம்லே கூடி வர்றாங்க. அந்த இடத்துல மேல் வீட்டறையின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அநேக மக்கள் இருந்தாங்க, அதை பார்த்த அநேக மக்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பண்டிகை நாட்களை முடிச்சுட்டு எங்கே போயிருப்பாங்க, தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி பண்டிகைக்கு வந்த யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுடைய வாழ்விடமான ரோமாபுரிக்கு போய் அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஜெப ஆலயத்தை உருவாக்குறாங்க. அங்கே ஏற்கனவே யூதர்களுக்கான ஒரு ஜெப ஆலயம் இருக்குது. அந்த ஜெப ஆலயத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறார்கள் ரோமாபுரியிலே. அந்த ஒரு ஆலயத்திலே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருக்காங்க, கிரேக்கர்கள் இருக்காங்க, ரோமர்கள் இருக்காங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா யூதர்களும் புறஜாதி மக்கள் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறி ஒருமித்து கூடி துதித்து வராங்க, ஆராதிச்சு வராங்க. அந்த திருச்சபையை சார்ந்தவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், யூதர்கள் எல்லாருமே கிரேட் பிஸ்னஸ் பீப்புள். அவங்க எல்லாருமே தொழிலில் ரொம்ப நேர்த்தியான மக்கள், ரொம்ப சிறந்து விளங்குகிற மக்கள். அப்போது இந்த மக்கள் எல்லாரும் தொழில் செய்து நல்லா சம்பாரித்து
நல்ல நிலப்புலன்கள் எல்லாம் சவதரித்து அந்த இடத்துல ரொம்ப பழகி பெருகின மக்களாக அந்த இத்தாலியா தேசத்துலையும் ரோமாபுரியிலும் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போது இது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த பகுதியினுடைய அந்த சொந்த ஊர்க்காரங்க யார்? ரோமர்களும் மற்றவங்களும் தான். இந்த யூதர்களுடைய பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ரொம்ப அவர்களுடைய பொருளாதார சூழல், அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், சொத்து பத்தெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு உடனே இந்த எம்பரர் கிளாடியஸ், அந்த கிளௌதியு ராயன்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அப்போஸ்தலர் 18:2, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள்லாம் இங்கே தொழில் பண்ணதெல்லாம் போதும், இங்கே வந்து பெருகி திரட்சியாக எங்களுடைய சொத்து பத்தெல்லாம் நீங்கள் வாங்கி இங்கே பண்ணிக்கிட்டு இருந்த காரியம் எல்லாம் போதும், எல்லாம் அவனோட சொத்து பத்தை விட்டுட்டு, உன்னோட தொழிற்கூடங்கள் எல்லாம் விட்டுட்டு, நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறியோ, உன்னோட வீடு, உன்னுடைய பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் ஏதாவது ஒரு தேசத்துக்கு ஓடி போய் பொழைச்சிக்கோன்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டர் போடுறார், ஒரு கட்டளை இடுறார். அப்போ அந்த கட்டளையினால என்ன ஆகுதுன்னா, அந்த இடங்களில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்து, தங்களுடைய வீடு, அவர்கள் அங்கே சம்பாதித்த பொருட்கள், அவர்களுடைய தொழிற்கூடங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் கிடைச்சதை மட்டும் தூக்கிட்டு ஓடி போகிறாங்க. அப்படி கொரிந்து பட்டணத்துக்கு தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வந்த மக்கள் தான் யாருங்க? இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஏற்கனவே பவுலை சந்திக்கும் போதே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். புதுசாக பவுல் வந்து சொல்லி அவர்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஏற்கனவே அவர்கள் ஒரு சபையிலே, கிறிஸ்துவனுடைய சபையிலே இருந்து வந்தவர்கள் தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இப்போ அடுத்து என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 18 நமக்கு தெரியும். அங்கே என்ன நடக்குது? 1.5 வருஷ காலம் அந்த கொரிந்திலே அவர்களோடு கூட ஆக்கில்லாவோடும் பிரிஸ்கில்லாவோடும் பவுல் அப்போஸ்தலன் அவர்களுடைய வீட்டிலே குடியிருந்தார். இவர்கள் எல்லாம் ஒருமிச்சு குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த 1.5 வருஷத்தில் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பவுலிடமிருந்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக மாறினாங்க. அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? பவுல் கூடவே இருக்காங்க, பவுலோடையே பயணப்படுறாங்க. 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கொரிந்து பட்டணத்தை விட்டு மிஷனரி பிரயாணத்திலே பவுல் வந்து எபேசுவை நோக்கி போகும் பொழுது அந்த எபேசுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவர் கூடவே போனாங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். நேர பட்டணத்துக்கு, எபேசு பட்டணத்துக்கு பவுலோட கூட சேர்ந்து போகிறாங்க. பவுல் வந்து அதுக்கப்புறம் கடந்து போயிடுறாரு. எபேசுவை விட்டுட்டு அவர் அடுத்தடுத்த ஊர்களுக்கு போனாலும் கூட ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையை கண்காணிப்பவர்களாக, சபையை கிறிஸ்துவுக்குள் வளர்த்தி எடுக்கிற ஒரு நல்ல சீஷர்களாக அந்த இடத்துல இருந்ததை வந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ ரோமர் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பவுல் அவங்களை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார், ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து. அவர்கள் பட்டணங்கள், ரோமர் 16வது அதிகாரமா, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். எவர்கள்? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலுடைய பிராணனை காப்பதற்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நீங்க அப்படியே வீட்டில் போய் அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல பவுல் வந்து எபேசுல மறுபடியும் இருப்பாரு. அப்போ எபேசுல வந்து ஒரு பெரிய கலகம் வரும். அவங்க வந்து அங்கே வந்து தியானாளுடைய கோவில் இருக்கும். அப்போ தியானாளுடைய கோவிலில் விக்கிரக சிலைகளை செய்கிற தட்டான்கள் எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படும் பொழுது எங்களுடைய தியானாலே பெரியவள்னு சொல்லி கத்தி ஒரு பெரிய கலகத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் கிட்டத்தட்ட கடைசி பகுதி 28வது வசனம் 29வது வசனம்லாம் வாசிச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய கலகம்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த கலகத்தில் கிட்டத்தட்ட பவுலை போட்டத்தில் இருப்பாங்க. உண்மை அதுதான். அவங்க வந்து பவுலை கொலை பண்ணுறதுக்கு எல்லா திட்டத்தையும் வகுத்து வச்சுருந்தாங்கன்னு தான் ஆதி திருச்சபை வரலாறு நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த கலகத்தின் மத்தியில் பவுலை காப்பாற்றி தங்களுடைய உயிரை வந்து அந்த கலகக்காரர்கள் முன்னாடி வச்சு பவுலை காப்பாற்றுறாங்களா. அதனால தான் வந்து அந்த இடத்துல, அந்த கடிதத்தில், ரோமருக்கு எழுதின கடிதத்தில் பவுல் சொல்கிறாரு, எனக்காக, என்னுடைய பிராணனை காக்க தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள். இவர்கள் வந்து உண்மையாலுமே சீஷர்கள் இல்லையா? கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும் பவுலின் இடத்திலிருந்தும் கற்றுக்கொண்ட சீஷர்கள், திருச்சபையிலே அநேக பேரை வழிநடத்தின சீஷர்கள் இல்லைங்களா? வாசிங்க அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 24-25. அப்போஸ்தலர் 18:24-25. அப்பொழுது அலெக்சாண்டிரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ எனும் பேர் கொண்ட ஒரு யூதன்
எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் தான், ஆண்டவரை பற்றி அறிந்தவன் தான், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு அப்பல்லோன்னு ஒரு வாலிபன் வர்றான். அந்த வாலிபன் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அறியாதவனா இருக்கிறான். கர்த்தருடைய வழிகளை முற்றிலும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ இந்த அழகான சீஷர்களாகிய ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் என்ன பண்றாங்க, அவனை தங்களிடமா ஏற்றுக்கொண்டு, அந்த எபேசு சபையிலே அவனை ஏற்றுக்கொண்டு, தங்களுடைய இல்லத்திலே அவனை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வழியை திடசாட்சியாய் அவனுக்கு சொல்லி அவனை ஒரு நல்ல போதனைக்குள் நடத்தினார்கள். அப்போ இந்த சீஷர்களாகிய ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இன்னொரு அருமையான சீஷனை கடவுளுக்காக உருவாக்குறாங்க. அந்த சீஷன் தான் யாருங்க, அப்பல்லோ. இதை தான் பவுல் சொல்றாரு, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அதாவது பவுல் என்ன வேலை செஞ்சாரோ அதுக்கு ஈக்குவலாக இவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய பகுதி. நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்த ஒரு உன்னதமான ஊழியக்காரன் தான் இந்த அப்பல்லோ. பின்னாடி நீங்கள் வந்து திருச்சபை வரலாறு படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 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 நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னா ஒரு பெரிய சர்ச்சுக்கு அவர் பிஷப்பாக இருந்தாருன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இந்த உண்மையான சீஷர்களாகிய ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று மகத்தான ஒரு சீஷனாகிய அப்பல்லோவை உருவாக்கி தந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாருமே திருமணமானவர்களாக தான் இருக்கிறோம். நம்மளுக்குள்ள எத்தனையோ கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிணக்குகள் இல்லையா? உன் சொந்தக்காரங்களை பார்க்குறதா, ஏன் சொந்தக்காரங்களை பார்க்குறதா, என்ன வாங்குறது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தங்க விலை ஏறிடுச்சு, தங்க விலை குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் இல்லை. நிறைய நம்மளுடைய இன்றைக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு கான்செப்ட் இருந்தது, நிறையா இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாராவது ஒரு முன்பின் தெரியாத நபரை கணவர் கூட்டிகிட்டு வந்துட்டா மனைவி பார்வையிலேயே எரிச்சிடுவாங்க. அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தரை வந்து தெரியாதவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் இந்த சீஷத்துவம் அப்படிங்கிறதுல ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அவர்களை நம்மளுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளிலே அவர்களை நடத்தி அன்பு செலுத்துவது தான் சீஷத்துவத்தினுடைய ஒரு உன்னதம். அதை இந்த தம்பதிகள் கிட்ட பார்க்க முடியும். இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கை அப்படியே கடைசியில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே கொலை கருவி கில்லட்டின்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு ரெண்டு பேருடைய தலையையும் ஒரே நேரத்தில் வெட்டி எடுத்துடுவாங்க. அதுதான் அவர்களுடைய முடிவு. இப்படி தான் திருச்சபை வரலாறு சொல்லுது. அப்போது அந்த சாகிறதுக்கு வரைக்கும் அவங்க வந்து கர்த்தருக்குள்ளாக விதைக்கப்படுகிற வரைக்குமாக இந்த தம்பதி ஒரு மனதோடு கூட கணவனாக மனைவியாக சேர்ந்து ஊழியம் செய்து அந்த எபேசு சபையிலையும் சரி, அதற்கு பின்பதாக நிறைய பகுதிகளிலையும் சரி, ஆண்டவருக்கென்று அநேக சீஷர்களை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த செய்தியினுடைய துவக்கத்தில் பார்த்தோம், த கிரேட் கமிஷன் ஃப்ரம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? பிரதான கட்டளை, புறப்பட்டு போய், அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இவ்வளோ தான், புறப்பட்டு போ, சீஷர்களை உருவாக்கு. இதுதான் அந்த ரெண்டு காரியம் அந்த 2 வசனத்தில் இருக்கிறது. அப்படி புறப்பட்டு போய் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கடந்து எலிசா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை இஸ்ரவேலுக்கு ஊழியக்காரனா ஆண்டவருடைய சீஷனா எலியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி ஏற்படுத்தல, எலியாங்கிற சீஷன் ஏற்படுத்தினார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எலியா அப்படிங்கிற ஒரு சீஷன் அநேக மைல்களை, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை நடந்து கால் தேய நடந்து தான் போய் என்ன பண்ணுறார், எலிசா அப்படிங்கிற ஒரு சீஷனை உருவாக்குறார். அதே மாதிரி தான் இந்த தம்பதிகளும். இவர்கள் முதல்ல ஆண்டவருக்கு சீஷர்லாம் மாறுறாங்க. பின்பு அப்பல்லோங்கிற ஒரு சீஷனையும், பேர் தெரிஞ்ச அப்பல்லோ, பேர் தெரியாத எத்தனையோ அப்பல்லோக்கள் இல்லையா? அப்படி அழகாக ஆண்டவருக்கு என்று சொல்லி காரியங்களை செய்த மக்களாக இவர்கள் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லி 2 வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த 2 மக்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ நமக்கு தெரியும், இந்த பிரதான கட்டளை யாருக்கு கொடுக்கப்படல? ஊழியக்காரர்களுக்கு, இல்லை மிஷன் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டுமா? இல்லை நம்மளுடைய டயசஸில் வேலை செய்கிற ஆயர்மார்களுக்கு மட்டுமா? டிபிஎம் மிஷனரிஸ்க்கு மட்டுமா? வடநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டுமா? ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டுமா? கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடவுள் கொடுத்த கட்டளை தான் இந்த பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன், கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் இல்லையா? இப்போது ஒரு சீஷன் எப்படி இன்னொரு சீஷனை உருவாக்குனான்னு நம்ம இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு சில காரியங்களை பார்த்தோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான் இதை நம்ம பார்த்தோம். ஆனால் சீஷன் என்பவன் யார்? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம சீஷன் ஆகணும், சீஷனை உருவாக்கணும், இதெல்லாம் கடவுள் கொடுத்த பிரதான கட்டளை, இதெல்லாம் சரி. ஆனால் சீஷன் என்பவன் யார்? ஓகே, இன்னும் வேற ஏதாவது பதில்கள்? எல்லாவற்றையும் வெறுத்து அவருக்கு பின்னாடி சிலுவை சுமந்து கொண்டு போகணும். ரொம்ப சரி. ஆனால் ரொம்ப சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, சீஷன் என்பவன் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன். சரிங்களா? கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் கடைபிடிப்பவன், கற்றுக்கொண்டு கடைபிடித்ததை மற்றவர்களுக்கு கற்பிப்பவன்.
கற்றுக்கொண்டு கடைபிடித்து கற்பிப்பவன். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லேர்ன், லிவ் அண்ட் லெக்சர். ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். கற்றுக்கொள், கடைப்பிடி, கடைபிடித்ததை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. லேர்ன், லிவ் அண்ட் லெக்சர். இதுதான் வந்து சீஷன் அப்படிங்கிறவனுடைய ஒரு சுருக்கமான ஒரு காரியம். சரிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்க. ஆண்டவர் வந்து ரொம்ப எளிமையை விரும்புகிறாரு நான் சொல்லி நான் உங்ககிட்ட பிரசங்கிக்க வர்றேன். இன்றைக்கி என்னோடய டாபிக் வந்து எளிமைன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா ஜிகு ஜிகுன்னு பட்டு புடவை கட்டிட்டு ஒரு 50-60 பவுன் போட்டுட்டு எல்லாரும் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன காரி துப்புவீங்களா மாட்டிங்களா? இந்த பக்கம் எதுவும் சொல்ல மாட்டீங்க. அப்படி நான் போயிட்டேன்னா உடனே காரி துப்பிடுவீங்க எல்லாரும். இதுவே இப்படி மாட்டிட்டு நல்லா ஜிகு ஜிகுன்னு வந்திருக்குது பலப்பலானே, நம்மள வந்து இது வந்து எளிமையாக இருக்கணும்னு சொல்லுது, இது என்ன மனுஷின்னு சொல்லிடுவீங்க எல்லாரும் இல்லையா? அப்போது நம்ம கற்றுக்கொண்டது ஓகே, ஆனால் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்காம என்ன பண்ண முடியாது? மற்றவர்களுக்கு போய் கற்றுக் கொடுக்க முடியவே முடியாது. அது ஒரு பாவம், இருக்கிறதுலே பிரதான பாவம் அதுதான். நம்ம செய்யாத ஒன்றை மற்றவங்க கிட்ட செய்யணும் சொன்னால் அது என்னங்க? பாவம் இல்லையா? நம்ம வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம்? செல்ஃபோன் பார்ப்போம். குழந்தைங்க பார்த்தாங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும். அது நம்மளை திருப்பி சொல்லணும், நீ பார்க்குற, நீ டிவி பார்க்குற, நீ சீரியல் பார்க்குற, நீ சினிமா பார்க்குற, என்ன பார்க்க வேணான்னு சொல்கிற. நீங்கள் வந்து பசங்களை போய் படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டிவி பார்த்தீங்கன்னா பசங்க அங்கேருந்து அப்படியே இப்படி பார்ப்பாங்க. அப்போது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் செய்யாத ஒன்றை செய்யன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? மற்றவர்கள்கிட்ட சொல்லவே முடியாது. அது ஒரு அபத்தமாக மாறிடும், நம்மளுக்கே அது வந்து அசிங்கமாக முடிஞ்சிடும். அப்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், சீஷன் என்பவன் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை கடைபிடித்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சீஷனாக மாற்றுகிறவன் தான் சீஷன். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்களும் பின்பற்றுங்க. இல்லையா? நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? இன்றைக்கி இங்கே நம்ம உட்காந்துருக்கிற எல்லாருமே 2வது 3வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். சரிங்களா? நம்ம தைரியமாக சொல்லிட முடியுமா நம்ம பிள்ளைங்கள்கிட்டயே, நான் பாரு எப்படி ஆண்டவரை பின்பற்றுறேன், நீ என்ன பின்பற்றுன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? இதுலேயும் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கேள்வி தான் நம்மளை பார்த்து கேட்குறாரு. சீஷன் எல்லாம் ஓகே, சீஷனுக்கு எடுத்துக்காத்தா எலிசாவை கொண்டு வந்தார், இவங்க வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வந்து அப்போலோவை கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் சரி. ஆனால் இன்னைக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற என்னையும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற உங்களையும் பார்த்து கடவுள் கேட்கிற ஒரே கேள்வி, நீ சீஷனா? நான் நீங்கள்னு தான் சொல்லணும் வயசு கருதி, ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அது போகணுங்கிறதுனால நான் நீன்னு சொல்கிறேன், யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நீ சீஷனா? சரியா? நீ சீஷனா? இப்போ பெண்களுக்கு சொல்லலாம், நீ கடவுளுடைய சிஷ்யையா இல்லை பக்தையா? இல்லை, அது ஒரு கேள்வி நம்மளே நம்ம கேட்டுக்க வேண்டியிருக்கு. சீஷனுக்கும் பக்தனுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஐயா வந்து சடங்காச்சாரமாக வாழ்றது வந்து பக்தன் அப்படின்னு சொல்கிறார். பக்தன் இல்லை பக்தைன்னு சொல்கிறார். ரொம்ப சரி. அப்புறம் ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, பக்தன் அப்படிங்கிறவன் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவான்னா, நான்லாம் ஒரு பரம்பரை கிறிஸ்தவன். ஏன்னா இவங்க பாவம் பாருங்க, கடவுள் பரிதாபப்பட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க கடவுளை. இவங்க அவ்வளோ பெரிய ஆள். நான்லாம் வந்து பரம்பரை கிறிஸ்தவ 3வது 4வது பரம்பரையில் இருக்கேன், நான்லாம் ஊழியக்காரன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சீஷர்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க எல்லாம் பக்தர்கள். நான் அப்படி சொன்னால் நானும் பக்தை தான், சீஷர் கிடையாது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவர் வந்து இவங்களுக்கு ஒரு வேலைக்கார அடிமை மாதிரி. இவங்க போய் ஜெபோன்னு ஒன்று வச்சுக்குவாங்க. ரொம்ப தாழ்மையாக ஜெபோன்னு ஒரு கருவியை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் வந்துட்டு எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இதை செய்யுங்க, என் வாழ்க்கை இப்படி மாற்றுங்க. இல்லை, இது வந்து பக்தன். கடவுள்கிட்ட போய் கமெண்ட் பண்ணி கடவுள் நமக்காக என்ன செஞ்சாருன்னே தோணாது இல்லைங்களா? எதுவுமே தெரியாது. ஆனால் போய் நின்று கடவுளை வந்து கமெண்ட் பண்ண வேண்டியது ஜெபத்தில். இல்லைன்னா போய் கதற வேண்டியது அழுது, ஆண்டவரே இதை செஞ்சு கொடு, அப்போ இதை செஞ்சு கொடு கடவுளே, அதை செஞ்சு கொடு கடவுளே. கடவுள் பார்த்தாலே பயந்து ஓடிடுவார். அந்த அளவுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு இப்படி லிஸ்ட்டாக போகும். நீங்கள் கேட்கலாம், அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்கக்கூடாதா? கேட்கலாம், நிச்சயமாக கேட்கலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நிதியும் கெடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க கூப்பிடப்படும். இல்லையா? உங்களை படைச்ச கடவுளுக்கு, என்ன படைச்ச கடவுளுக்கு எனக்கு சோறு போடணும்னு தெரியாதா? இந்த காக்கா குருவி இந்த வாயில்லா ஜீவன்கள் எல்லாத்துக்கும் சோறு போடுற கடவுள் அவருடைய சாயலில் படித்த எனக்கு சோறு போட மாட்டாரா? எனக்கு ஒரு கூரையை கொடுக்க மாட்டாரா மேலே? ஆனால் என்ன பிரச்சனை இன்னைக்குன்னா, ஒரு கூரை இருந்தால் பத்தாது, 2 கூரை வேணும். 2 ஏக்கர் நிலம் இருந்தால் பத்தாது, கடவுளே 5 ஏக்கர் கொடு, இன்க்ரிமெண்ட் கொடு,
என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தைய கொடு. கடவுள் என்னங்க நம்மளுக்கு டெலிவரி பர்சனா? இன்றைக்கி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் இருக்கிற மாதிரி கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கூட அதை கூடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போது பக்தன் என்பவன் யாருன்னா கடவுளுடைய ரட்சிப்பின் மகிமையை உணராதவன். சீஷன் என்பவன் ஒரு காரியத்தை உணர்ந்தவன், சுத்த சுவிசேஷத்தை உணர்ந்தவன் இல்லை உணர்ந்தவள். நமக்கு தெரியணும், நான் ஒரு பாவி, ஆதாமின் இடத்துலேருந்து வந்த பாவ வித்து எனக்குள்ளாக இருக்குது. அது ஒருபோதும் போயிடாது. இந்த மாம்சம் சாகிற வரைக்கும் எனக்குள்ள பாவம் இருக்கும். என்னுடைய பாவத்து நிமித்தம் எனக்கு ஒரு தண்டனை இருக்கு, அது நித்திய ஆக்கினையாகிய நரகம். சரிங்களா? அப்ப அந்த நித்திய ஆக்கினையிலிருந்து ஒரு விலைக்கிரயமாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டாருங்கிற அந்த ஒரு சுத்த சுவிசேஷம் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம இதுக்காக நிற்கவே மாட்டோம். இந்த உலக பிரகாரமான தேவைகள் இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யார்? நீங்கள் இந்த உலகத்தில் போய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே விஷயம் என்ன? ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மீட்பு, பாவ மன்னிப்பு. எதையுமே நீங்கள் எந்த விலை கொடுத்தும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது அதை உணர்ந்தவன் தான் சீஷன். அப்படி உணர்வடைந்த மனுஷியா நம்ம இருப்போம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? இந்த விலை மதிக்க முடியாத மீட்பை எனக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, நான் உங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்போம். இது தெரியாததுனால தான் பக்தர்கள் என்ன போய் கேட்குறாங்க, நீ எனக்கு என்ன தருவ? நான் கிறிஸ்தவலாக இருக்கிறேன், இந்த சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கேன், இங்கே நான் வார ஆராதிக்க வரேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? இப்படி தான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய கொடூரம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பக்தர்களாக இருக்கிறோம், சீஷர்களாக இல்லை. நான் என்னையும் சேர்த்துக்கிறேன், எங்கிட்டையும் நிறைய குறைவுகள் உண்டு. இங்கே யாரும் நான் குற்றப்படுத்துறதுக்காக வரல. அப்போது இந்த சீஷன் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பான். உமக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உமக்காக நான் எதை கொடுக்கணும்? என்னோட நேரத்தையா, என்னுடைய தாளந்துகளையா, இல்லை என்னுடைய ஜீவனையா? இப்படி கேட்குறவன் ஒரு சீஷன். ஆனால் பக்தன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு இதை கொடு, நீ என்ன கொடுப்ப? இதை செய், நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும்? நான் இவ்வளோ வருஷம் பைபிள் படிச்சிருக்கேன், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு சொன்னோன்னா யாரு? நம்ம எல்லாம் பக்தர்கள். அப்போ இன்னைக்கு கடவுள் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, நீ ஒரு சீஷனா பக்தனா பக்தையா? இல்லை நம்ம ஆண்டவருடைய சீஷனா இல்லாத பட்சத்தில் நம்ம போய் எப்படி இந்த பிரதான கட்டளை எடுத்துகிட்டு போய் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி சீஷராக்க முடியும்? முடியவே முடியாது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சீஷர்கள், அனனியாவும் சப்பீராலும் பக்தர்கள். சரிங்களா? அவங்க கடவுளுக்காக செய்கிறோன்னு பேர் பண்ணிக்குவாங்க, ஆனால் கடவுளுடைய சித்தப்படி செய்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ இருக்குது, இதிலிருந்து நான் கொஞ்சம் கொடுப்பேன். அவங்க பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் என்னென்னா பப்ளிக் ஃபிகரும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும், பப்ளிக்காக ஒரு பயங்கர ஒரு பேரும் இருக்கணும். அனனியாக்கு சப்பீராளுக்கு எனக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா அப்போஸ்தலர்கள் அவங்கள ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் வித்து கொண்டாந்து என் பங்கையும் நான் கொடுத்துட்டேன், கூட்டத்தோட கோவிந்தா நான் போட்டுறணுங்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. ஆனால் மனசில் ஃபுல்லாக என்ன, அடுத்து நாளைக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு இருந்த ஒரே பயம் பாவாது தான். நம்ம அவங்கள குறை சொல்கிறோம், நமக்கு இருக்கிற இன்னைக்கு பயம்தான் அடுத்து அவங்களுக்கும். ஐயையோ நாளைக்கு என்ன ஆகும்? உலக போர் வந்துடுமா? தங்கம் வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் வீணாக போயிடுமா? இன்க்ரிமெண்ட் வருமா வராதா? நாளைக்கு நான் எப்படி சாப்பிடுவேன்? இப்படி இந்த மாதிரி உலக பிரகாரமான கவலைகளிலேயே இருக்கிறவங்க தான் யாருன்னா அனனியா சப்பீராள். அவங்கள நம்ம குறை சொல்லிடுவோம், இஸ்ரவேல் மக்களை குறை சொல்லிடுவோம். ஆனால் நம்மளும் அப்படி தான் இருக்கோங்கிறது நமக்கு ஒருபோதும் அந்த உணர்வில்லாதவர்களாக அநேக நாட்களிலே நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அப்போது இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் பக்தர்களாக நம்ம இருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார்னா இன்றைக்கு அந்த காரியத்தை இதோடு விட்டுட்டு போகிறதுக்காக தான் இந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அப்படி ஒருவேளை உங்களுடைய மனசில் நான் இது நாள் வரைக்கும் ஆண்டவருடைய சீஷனாக சீஷியாக இல்லை, பக்தனாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன், பாதப்படியிலே காத்திருக்கிற பிள்ளையாக உங்களுடைய உண்மையான சீஷியாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்மளுடைய ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க ஒரு விசை கடவுள் நம்மை அழைக்கிறார். ஓகே, அப்போ இன்னைக்கு நம்மளுடைய மனதிலே நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், சீஷன் ஆக்கு. கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதின்படி வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சீஷர்களாக மாற்ற கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட நாம் நம்மிலே குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த ஒப்படைப்பின் பாடல் பாடப்படும் பொழுது ஒரு விசை மறுபடியுமாக உங்களுடைய ஆத்மாவை கர்த்தருக்கு ஒப்புவீங்க.